பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசென்ட்டா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளில போனவர் தான் கானா வினோத். கானா வினோத் வெளில போனதுக்கு பிறகு ஹவுஸ்மேட்ஸ மறுபடியும் பார்ப்பாரா? அதே மாரி சேது சார் கூட ஸ்டேஜ்க்கு வந்து பல விஷயங்கள பேசுவாரா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்குது. பொதுவாவே பணப்பெட்டி எடுத்துட்டு போனவங்க, அவங்க ஒண்ணு வீட்டுக்கோ, இல்ல பெர்சனலா பிக் பாஸ் மூலியமா தங்க வைக்கப்பட்டோ, வீக்கெண்டுக்கு அவங்கள வரவழைச்சு ஸ்டேஜ்ல நிக்க வச்சு, ஹோஸ்ட் கிட்ட பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவு எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள ஷேர் பண்ணி, அவங்களுக்கான ஒரு பயண வீடியோவ போட்டு காமிச்சு தான் அவங்கள வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சீசன்ல பணப்பெட்டி எடுத்திருக்கக்கூடிய கானா வினோத்துக்கும் நடக்க போகுது. இவர் நல்ல விஷயமா வெள்ளிக்கிழமை பெட்டி எடுத்திருக்காரு. அதாவது வியாழக்கிழமை நடந்திருக்கு. அத வெள்ளிக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்கான ஷூட்டிங்க மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சனிக்கிழமை அப்படின்னா ஞாயித்துக்கிழமை இந்த 2 எபிசோட்ல ஏதாவது ஒரு எபிசோட் கானா வினோத்த ஸ்டேஜ்க்கு வரவழைச்சு, அவர்ட்ட பல விஷயங்கள பேசி, அதுக்கப்புறம் அவருக்கான அந்த குறும்படம், அதாவது பயண வீடியோ அத போட்டு காமிச்சு, எதுக்காக இந்த முடிவ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள சேது சார் கேட்க போறாராம். அந்த நேரத்துல கண்டிப்பா கானா வினோத் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, "இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லா விளையாண்டுட்டேன். என்னோட விளையாட்டுக்கு எனக்கு இந்த பணம் போதும்னு எனக்கு தோணுச்சு. நான் திருப்தி ஆயிட்டேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் வெளில போனேன். வெளில போனதுக்கு பிறகு நெறைய பேர் நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நீங்க பணத்த எடுக்கலன்னா, கண்டிப்பா அரோரா எடுத்திருப்பாங்க. நீங்க தான் டைட்டில் வின்னரா வந்திருப்பீங்கங்கிற மாரி அவங்க அன்ப பரிமாறுறாங்க. கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எக்காரணத்த கொண்டும் நான் தப்பான முடிவ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணல. என்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு நான் அந்த பணத்த எடுத்திருக்கேன்னா, அது என்னோட திருப்திக்காக தான். எனக்கும் என் குடும்பத்துக்கும் இது போதும் அப்படிங்கிற நான் ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். மத்தபடி நான் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியோ, அடடா! அவசரப்பட்டு டைட்டில விட்டுட்டோமோன்னு நான் உட்கார்ந்து வருத்தப்படுறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பணத் தேவைய பூர்த்தி பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து இந்த ரூ. 12,00,000 போதும். இதுக்கப்புறமும் நான் உள்ள உட்காந்துட்டு மக்கள் நம்பிட்டு இருக்கிறது ஓகே. ஆனா ஒருவேளை ஃபினாலேல என்ன வேணா நடக்கலாம். ஒருவேளை கடைசி நேரத்துல எனக்கு வரக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் கம்மியாகி, வேற ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, இந்த பணம் எனக்கு கைய விட்டு போயிடும். நிச்சயமில்லாத ஒண்ண நம்பி இருக்கிறதுக்கு பதிலா, எதிர்க்க கையில வந்து கன்ஃபார்மா ஒரு பணம் இருக்கு. அத எடுத்துட்டு வெளில போறது தான் புத்திசாலித்தனம்னு நெனச்சுட்டு இருந்தேன். கடந்த ஒரு 2, 3 நாளாவே நான் அதான் நெனச்சேன். அதுக்கேத்த மாரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு. நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கானா வினோத் ஷேர் பண்ணுவாரு. உண்மையாவே கானா வினோத் அவங்களோட அந்த பயண வீடியோ இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்களாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 90 நாட்களுக்கு மேல அவர் இருந்திருக்காரு. ஃபினாலே வீக்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களா அவங்களோட கார்டன் ஏரியாவுக்கு கூப்ட்டோ, இல்ல ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கூப்ட்டோ, அவங்களோட பயண வீடியோ போட்டு காமிப்பாங்கல்ல. அதாவது ஃபைனலிஸ்ட்டுக்கான பயண வீடியோ போடும்போது எப்படி லைட் செட்டப்லாம் வச்சு போடுவாங்க. அதே மாதிரி அந்த லென்த் டியூரேஷன் எவ்வளோ பெருசு இருக்குமோ, அப்படிப்பட்ட டியூரேஷன் தான் கானா வினோத்துக்கும் போடப்பட்டிருக்குதாம். உண்மையாவே கானா வினோத் பணத்த எடுத்ததுல விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறதையும் அவர் மேடையில பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கானா வினோத் பேசியிருக்காரு. எல்லாருமே வின்னர் தான். யாரு டைட்டில வின் பண்ணா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி எமோஷனா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. கானா வினோத்துக்கு இப்ப ஏவி போடப்பட்டு அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கௌரவத்த பத்தியும், அவர் பணப்பெட்டி எடுத்துட்டு போனது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.